எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நமது உயிர் சக்தி வேளாண்மை என்ற இந்த முறையில் மிகவும் முன்னோடியாக கடந்த 35 ஆண்டு காலமாக அவர் இதை ஒரு பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார். ஜேக்ஸ் ஜெயகரன் என்றால் பயோடைனமிக் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னலி. அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர். நிறைய பேருக்கு அவரை தெரியாது இந்தியாவில், ஆனால் வெளியூரில் போய் கேட்டீங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். யூரோப்பில் பர்டிகுலராக அவர் யாருன்னு தெரியும். நம்ம அசோசியேஷனுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இப்போது பயோடைனமிக் அசோசியேஷனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. எத்தனை பேருக்கு பயோடைனமிக் அசோசியேஷன் என்னன்னு தெரியும்? தேங்க்யூ. உயிர் சக்தி வேளாண்மை அப்படிங்கிறது அதோட தமிழாக்கம். பயோடைனமிக் கல்டிவேஷன் ஆர் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் நம்ம ஊருக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது காலங்காலமாக நம்ம தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் இது பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணது தான். ஆனால் இடையில் ஏதோ ஒரு சில காரணத்தினால நம்ம அந்த இயற்கை சார்ந்த விவசாயம் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர், சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வேண்டாத ப்ராப்ளத்தெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டோம். இப்போ பயோடைனமிக் கல்டிவேஷன் அப்படின்னா நார்மலாக இயற்கையோட இயந்த ஒரு விவசாயம்தான். அந்த காலத்தில் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா வான சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி த மூமெண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன், நம்ம நட்சத்திர கூட்டங்கள் கோள்கள் எல்லாம் அதோட மூமெண்ட் எப்படி, அதோட தாக்கம் விவசாயத்தில் எப்படி இருந்தது, ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த காலத்தில் ஒரு நாள் குறிப்பிட்டிருப்பாங்க. காலையில் கூட யாரோ பேசினாங்க, மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், பௌர்ணமி, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு தாக்கம் உண்டு. அந்த காலத்தில் இப்போ நெல் பயிரிடணும் அப்படின்னா நெல்லை அந்த உழவு ஓட்டத்துக்கு என்னைக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம கணிச்சு வச்சுருக்கோம். அது மாதிரி என்றைக்கு நாற்று விடணும், என்றைக்கு அந்த நாற்று பிடுங்கி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்வாங்க இல்லையா, அது என்றைக்கு பண்ணணும், அது என்றைக்கு களை எடுக்கணும், என்றைக்கு மருந்து, என்றைக்கு உரம் பண்ணணும், அது ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கும் நம்ம இந்த ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன் மூமெண்ட்டை பார்த்து சந்திரன் சூரியன் அதோட காஸ்மிக் எனர்ஜியும் யூஸ் பண்ணி நம்ம அந்த காலத்தில் விவசாயம் பண்ணோம். அது இப்போ பண்ணல, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை படித்து நம்ம பஞ்சாங்கத்தில் ஒரு வருஷமும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள்லாம் நம்ம படிச்சுக்கலாம். இது இங்கே இருக்கிற நம்ம இந்த 1960 வரலும் நம்ம நடந்த விவசாயம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டதுனால கூட எல்லோரும் பேசினாங்க. அந்த பஞ்சவந்தத்தில் ஒரு 30-35% அந்த பீப்புளுக்கு சாப்பாடே கிடைக்கல. இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தப்போ தான் அவங்க காலையில் சொன்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டும் இங்கே MS சுவாமிநாதன், அப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்த சி சுப்பிரமணியம், இன்னொரு அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி, 3 பேரும் சேர்ந்து தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 to 5 years 10 years 10 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்கள் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு, இல்லைன்னு சொல்லலை. அதனால் நமக்கு அப்போ இருந்த பட்னி சாவுலாம் கூட அவாய்ட் ஆச்சு. ஆனால் நம்ம என்றைக்கு உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சோமோ அப்போ அது ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிட்டாங்க. அவங்களோட பவர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத பவராக இருந்தது. ஸோ நம்மளால் அவங்க ஒன்றும் செய்ய முடியலை. அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் சப்சிடி நிறைய வாங்கினாங்க. ஸோ அது ஏன் விட்டு கொடுக்குறாங்க? அவங்களால அதை விட்டு கொடுக்கல. நம்மளால அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரும் அதிகமாக போட்டு மண் மலடாயிடுச்சு. ஒரு பீரியடில் மண்ணில் ஒரு உயிர் சக்தி எதுவுமே இல்லாத போயிடுச்சு.
நீங்கள் அந்த காலத்தில் வந்து பஞ்சாபை பாருங்கள், அவங்க வந்து வீட்டில் அவங்க தான் நம்பர் 1 இந்த கண்ட்ரி, ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிலாம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி பஞ்சாபில் இருந்து ராஜஸ்தானுக்கு 2 ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் பேர் என்ன தெரியுங்களா? கேன்சர் ட்ரெயின். ஏன்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லாக போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து கேன்சரில் வந்து கஷ்டப்படுறவங்க தான். ஏன்னா அவங்க தான் இந்தியாவிலே அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக கெமிக்கல் அண்ட் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி அதனால் வர எஃபெக்ட் இப்போ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி 1924 இதே ப்ராப்ளம் யூரோப்பில் மேற்கத்திய நாடுகளும் இருந்தது. அவங்களும் அந்த கெமிக்கல் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் போட்டு அவங்களால வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு பீரியடில் விவசாயம் வந்து லாபகரமாக பண்ண முடியல. அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டதுனால நிறைய வியாதிகளும் அவங்களுக்கு அந்த ஊரில் வந்தது. ஸோ அந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ருடால்ஃப் ஸ்டெய்னர், அவர் ஒரு ஆஸ்ட்ரியன் ஜெர்மன், அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ஃபிலாசபர், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், ஒரு சமூக சிந்தனையாளர். ஆனால் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்காரு. இவங்க எல்லாரும் இந்த விவசாயிகள்லாம் அவரை போய் பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யணும், எப்படி நாங்கள் வெளியில் வர்றது, எங்களால் விவசாயம் பண்ண முடியல, லாபகரமாக பண்ண முடியல, பெரிய லாஸ் வருது அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முறையிட்டு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் வந்து நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 நாள் வந்து கோபர் விட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவரோட வந்து ஒரு லெக்சர் கொடுத்துருக்கார் 8 நாளைக்கு. அவர் அந்த லெக்சர் கொடுக்குறப்போ அவர் அதாவது இதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் போடுறதுனால அக்ரிகல்ச்சரில் என்னென்ன தாக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறாரு. அவர் வெறுமனே எங்கேருந்தோ எடுத்து சொல்லல, அவரோட ஆராய்ச்சியோட ரிசல்ட்ஸ் தான் அது. அதை வச்சுட்டு அவருக்கு ஒரு கன்வின்சிங் எல்லாருக்கும் சொல்கிறாரு. அவர் வந்து சும்மா வெறுமனே நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடாதீங்க, அது போட்டால் அந்த உணவு நஞ்சாயிடும் அப்படின்னு, இதுக்கு வந்து என்ன மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 BD 500 to BD 507 சொல்லிட்டு ஒரு 8 விதமான மூலிகை பேஸ் பண்ணி மெனியோரும் பெஸ்டிசைட்ஸும் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதை எப்படி தயார்படுத்துறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து ரொம்ப விரிவாக சொல்லி கொடுத்தாரு. அதையே இந்தியாவில் வந்து நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்களோட ஃபார்மில் மகேஷ் சொன்னோமா, எங்களோட 200 ஏக்கர் ஃபார்மில் நான் 1 கிராம் கூட வெளியில் எதுவுமே மெனுவர் எதுவுமே வாங்குறது கிடையாது. நாங்களே எல்லா மெனுவரும் தயார்படுத்திருக்கோம். எங்ககிட்ட ஒரு 50 மாடு இருக்குது. அந்த 50 மாடு தான் எனக்கு இன்றைக்கி சோறு போடுது. 50 மாடு தான் என்னுடைய 200 ஏக்கரையும் காப்பாற்றுது. அந்த 50 மாடு பாதுகாத்து அதை பண்ணவே நான் 1 கிராம் கூட எங்கேருந்து வெளியில் வர்றதில்ல. இதனால் வந்து என்னுடைய விவசாயத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய அவுட்புட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னுடைய இடுபொருள் வந்து 50% குறைஞ்சிச்சு. இதுதான் வந்து பேசிக்காக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக வந்து பயோடைனமிக்கில் ஆர்கானிக்கை பண்ணுறது லாங் ரனில் நிச்சயமாக வந்து இது ஒரு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். பட் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி BDAI என்னென்ன பண்ண போகிறதுங்கிறது ஒரு 2 மினிட்ஸில் கிவ் 2 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தலையாய ஒரு நாங்கள் எடுத்த கூட பணி என்ன அப்படின்னா ட்ரைனிங் வந்து பயோடைனமிக் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஃப்ரீயாக. ஃபஸ்ட்டு 2 days வந்து தியரிட்டிக்காக சொல்லுவோம். 3rd day வந்து ஃபார்முக்கு கூப்பிட்டு போய்ட்டு இது எப்படி ப்ராக்டிக்கலாக இந்த மெனுவரெல்லாம் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத சொல்லிக் கொடுப்போம். 2வது வந்து இன்னொரு 2 to 3 yearsல வந்து நிறைய ஊரில் வந்து சாப்டர்ஸை பண்ணி இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நிறைய பேர் பேசுனாங்க மார்க்கெட்டிங் பயோடைனமிக் அசோசியேஷன் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் பையர் செல்லர் மீட்டிங் பண்ணுறோம். யாராவது உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட சொல்லலாம். ப்ளீஸ் டூ பிராண்டிங். நாங்கள் வந்து டெமிட்டர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபையிங் பாடி, வேர்ல்ட்லே தி பெஸ்ட் சர்டிஃபையிங் பாடி, அதை
BDAI தான் மானிட்டர் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லோரும் உங்கள் பொருளுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி வேணும்னா சர்டிஃபிகேஷன் வாங்க. ப்ளீஸ் கம் டு டெமிட்டர். நாங்கள் உங்களுக்கு வேண்டிய மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாம் பண்ணித்தரோம். ப்ளீஸ் டூ வேல்யூ அடிஷன் பண்ண உங்கள் பொருளை வெறும் பொருளை வைத்தா எந்த ஃபார்மரும் என்றைக்குமே வந்து பணம் பண்ண முடியாது. உங்களுக்கு பயோடைனமிக் அசோசியேஷன் செக்ரட்டரி இங்கே தான் இருக்கார். அவர் நாளைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறாரு. அவர் நிறைய இன்னும் டீட்டெயில்ஸாக பேசுவார். எங்கள் அட்ரஸ் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் அண்ட் லெட்ஸ் ஜாயின் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்போ ஒரு புது பெரிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்புக்கு எங்கள் பயோடைனமிக் அசோசியேஷன் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் எல்லாரும் அவ்வளோ பொறுமையாக நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் பேசுகிறத கேட்டுட்டு விடாமல் இவங்க ஒரு டாபிக் அடுத்த டாபிக் ஈவன் ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு பிரேக் கொடுக்காம அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்கனைசேஷன். எனிவே உங்கள் அனைவருக்கும் இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை நேரம் எல்லாரும் களைச்சி போயிருப்பீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. எனிவே என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை முறை விவசாயத்தை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேசுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். இந்த இயற்கை விவசாயம் அப்படின்றது மனிதன் வந்து ஒரு 200 லட்சம் 2 லட்சம் ஆண்டுகளாக தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதில் சுமார் ஒரு 95% நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை பயணம் நாம் வந்து வேட்டையாடுபவர்களும் கேதரிங் உணவுப் பொருட்களை சேகரிப்பதும் தான் நம்மளுடைய வேலையாக இருந்தது. சிறு சிறு குழுக்களாக பல இடங்களில் கூட்டங்களாக திரிந்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் விவசாயம் அப்படின்னு வந்தது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒரு 10,000 வருஷம்தான் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்தியாவில் கீழடி, மதுரை அருகில் உள்ள கீழடி, இது போன்ற இடங்களில் ஆதிச்சநல்லூர் இதில் கிடைத்த இந்த அகழாய்வு முதுமக்கள் தாளிகளில் கிடைத்த நெல் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா நாட்டில் வந்து நாங்கள் 10,000 வருஷத்துக்கு முன்னுக்கே நாங்கள் நெல் விவசாயம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரி, 5000 10,000 ஆண்டுகளாக தான் நாம் விவசாயிகளாக கிராமங்களை கட்டி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது நம்மளுடைய எப்படி சொல்ல, இந்த 10,000 ஆண்டுகளில் கடந்த 100 ஆண்டுகள் தான் நாம் இந்த கெமிக்கல் ஃபார்மிங், ரசாயனம் சார்ந்த விவசாயத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எனக்கு முன்னால் பேசிய பல அறிஞர்கள் பல காரணங்கள், அதில் உள்ள பல சிக்கல்கள், இன்றைக்கு உள்ள சிக்கல் இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. சரி, இப்போ நமக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு 100 வருடம்தான் ஆகின்றது. அதில் முத இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி கொடி தூக்கி பேசியவர் வந்து இந்த மாமனிதர் ருடால்ஃப் ஸ்டைனர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒருவர். 1924 அப்போ எல்லா இடங்களிலும் இயற்கை விவசாயம் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் அப்பொழுதே இந்த ரசாயன உரங்கள் வருவதை பார்த்து அவர் எச்சரிக்கை கொடுத்தார். இந்த நாம் போகும் வழி சரியில்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு 8 லெக்சர் ஒரு 100 விவசாயிகளுக்கு அவர் கொடுத்தார் ஜெர்மன் நாட்டில். அதோடைய அடிப்படை தான் இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸ். இயற்கை, அவர் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்ன்னு தான் சொல்கிறார். ஸோ அதை வந்து பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை. ஸோ அது மிக என்ன சொல்ல, ஒரு வித்தியாசமான சில கருத்துக்களை அவர் நமக்கு முன் வைக்கின்றார்.
நான் வந்து உங்களுக்கு மிக சுருக்கமாக, எனக்கு நேரம் அவ்வளவு இல்லை. இங்கே எல்லாரும் இந்த உயிர் சக்தி வேளாண்மை என்னுடைய பல தோழர்கள் இங்கே இருக்காங்க. மகேஷ் மெல்வன், அவர் 1998 பயோடைனமிக்ஸ் செய்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய இன்னொரு நண்பர் ஜெய்சன் ஜெரோம், அவர் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் பயோடைனமிக் விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றார். தமிழில் இருக்கிறதே நல்ல மிக சிறந்த புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் இயற்கை பயோடைனமிக் விவசாயத்தை பற்றி அது இந்த நண்பர் ஜெய்சன் ஜெரோம் தான் எழுதியிருக்கிறாரு. அது வந்து 1998 அப்படின்னு நினைக்கிறேன். அது நீட்ஸ் another அப்கிரேடிங். சமீப காலத்தில் இந்த புஸ்தகத்தை ஒரு அம்மையார் மொழிபெயர்த்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறையா அதில் இன்னும் சில சிக்கல்கள்லாம் இருக்குது. எனவே தமிழில் ரெண்டு புஸ்தகங்கள் தான் இருக்குது இது வரைக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எல்லா நாடுகள்லேயும் சீனா தேசத்துக்கெல்லாம் போனால் எல்லா விதமான புஸ்தகங்கள், இந்த ருடால்ஃப் ஸ்டைனர் இருந்து இயற்கை விவசாயம், பயோடைனமிக் எல்லாத்தையும் அவங்க மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க, இந்தியாவை தவிர. ஈவன் ஹிந்தியில் கூட கிடையாது. சரி, ஸோ இந்த ருடால்ஃப் ஸ்டைனர் பயோடைனமிக்கை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, பயோடைனமிக் உயிர் சக்தி வேளாண்மை என்பது இயற்கை விவசாயத்தின் ஒரு அங்கமாகும். சரியா? இயற்கை விவசாயத்தில் பல பெயர்களில் இப்போ வந்திருக்கு. 1960க்கு அப்புறம்தான் இந்த இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதே வந்தது. ரேச்சல் கார்சன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு புத்தகம். ஆல்பர்ட் ஹவர்ட், அக்ரிகல்ச்சர் டெஸ்டமெண்ட். அப்புறம் ஜப்பானிய மாசினோபோ ஃபியூகுவோகா ஒரு ஸ்ட்ரா ரெவல்யூஷன், ஒரு ஸ்ட்ரா ரெவல்யூஷன். இந்த புஸ்தகங்கள்லாம் வந்த பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 30-40 ஆண்டுகளாக வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக இயற்கை விவசாயம் என்றது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு இந்த இயற்கை முறையை கூப்பிட்டாங்க. ஆர்கானிக் அப்படின்னோன்னா நிறைய பேருக்கு ஒரு இல்லைங்க, ஆர்கானிக்லாம் சொல்லாதீங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்கு. அதனால ஆர்கானிக்ன்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. நாங்கள் வந்து ஈக்கலாஜிக்கல், சுற்றுச்சூழல் சார்ந்த விவசாயம் அப்படின்னு கூடுறோம் அப்படின்னு தென் அமெரிக்காவிலேருந்து அவங்க வந்து இக்கலாஜிக்கல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மகேஷ் அவர் காஃபி ஃபார்மர். மகேஷ் இங்கே மேட்டல் இதில் இருக்கீங்களா ரங்கத்தில்? எனவே அவர் ஒரு நேச்சுரல் ஃபார்மர். எங்கள் மலையில், தாண்டிக்குடி மலையில் அவர் மிக சிறந்த முறையில் காஃபி கல்டிவேஷன், காஃபி உற்பத்தி பண்ணுறாரு. அவர் வந்து நான் வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்மர். ஆர்கானிக்னு கூட மாட்டார், ஈக்கலாஜிக்கல் சொல்ல மாட்டார், டூ நத்திங். அவர் இஸ் நேச்சுரல் ஃபார்மர். சரியா? ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், அது ஒரு பெரிய ஃபேஷன். நிறைய பேர் இந்த ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், இது போல பல என்ன சொல்ல பிரிவுகள் இருக்குது இந்த இயற்கை நம்மாழ்வாருடைய விவசாய முறைகள். ஸோ நிறைய கருத்துகள். நான் திரும்பி பார்க்கும்போது, நான் 1991 ஆரம்பித்தேன் இந்த இயற்கை விவசாயம். இப்போ பார்க்கும்போது பல மடங்கு நாம் இந்த இயற்கை விவசாய டெக்னிக்ஸ், முறைகளை அதிகமாக நாம் கற்றுக்கொண்டோம். சரியா? இந்தியா, தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது. நாம் இயற்கை விவசாயம் செய்வதற்கு முழு தைரியத்துடன் எங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு குரூப்பும் ஒரு இதை பிடிச்சிக்கிடுவாங்க. நான் ஆர்கானிக் ஃபார்மிங்னா நான் இதுதான் செய்வேன், நான் நேச்சுரல் ஃபார்மர்னா நான் நேச்சர் படி தான் செய்வேன். சரி, வந்து டூ நத்திங் ஃபார்மிங் அப்படின்வாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், எங்களுடைய வேலை வெறும் நாங்கள் பழங்களை சேகரிப்பது, டூ நத்திங் ஃபார்மிங், இயற்கையை எல்லாம் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப். ஸோ எல்லாரும் ஒரு சில கருத்துக்களை முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். எல்லா கருத்துக்களும்
சரியான கருத்துக்கள் தான். சரியா? இதுதான் பெரிய கருத்து, முக்கியமான கருத்து, இது சரியில்லாதது அப்படின்னு கிடையாது. எல்லா ஒரு தேனி எப்படி வெவ்வேறு பூக்களிலிருந்து மகரம் சேகரிக்குதோ அதே போல் நாம் இயற்கை விவசாயிகள் எல்லா கருத்துக்கள் தென் அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் சரி, கொரியாவிலிருந்து வந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தாலும் சரி, எல்லா விதமான கருத்துக்களையும் நாம் ஒன்று சேர்த்து நம்முடைய தோட்டங்களில் நாம் அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றதான் நம்மளுடைய சாமர்த்தியம். சரி, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பயோடைனமிக் ஃபார்மிங்ன்றது உலகத்திலே முதல் முறையாக ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொன்னவர் இவர். ஆக பயோடைனமிக் ஃபார்மிங்ன்றதும் இயற்கை விவசாயத்தில் ஒரு அங்கம். சரியா? நாங்களும் இயற்கை விவசாயிகள் தான். நாங்கள் ஒன்றும் தனியாக வானத்திலே இங்கே சந்திர மண்டலத்திலே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, நாங்களும் பூமியில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு வேற சில சிந்தனைகளும் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சுருக்கமாக என்னால் முடிஞ்ச அளவு செய்ய பார்க்க. ஸோ முதல் கருத்து வந்து பயோடைனமிக் ஃபார்மிங் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். உயிர் சக்தி வேளாண்மை ஒரு இயற்கை விவசாய முறை அப்படின்றத நான் உங்களுக்கு முதலாவது தெரிவிக்க விரும்புகின்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு இயற்கை விவசாயத்துக்கும் இந்த பயோடைனமிக் ஆர் உயிர் சக்தி வேளாண்மைக்குன்றது சில கருத்துக்களை நான் சொல்றேன். இந்த ருடால்ஃப் ஸ்டைனர் அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, அவர் எர்த் இஸ் அ லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்றார். நம்முடைய பூமி வந்து ஒரு உயிரான ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்றார். சரியா? இது என்னங்க, இது ஒன்றும் புதுசு இல்லையே, எங்களுக்கு பூமி தாய் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தானே, இது என்ன புதுசாக அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த கருத்தை வந்து நான் இன்னைக்கு பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் இந்த கருத்து வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்ல, ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒன்று தெரியல. என்னுடைய பார்வையில் நான் முக்கால்வாசி செஷன் நீங்கள் உட்கார்ந்து தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னங்க அர்த்தம் இது அப்படின்னா, நம்மளுடைய மில்கி வே அப்படின்னு சொல்றதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ஆர் பல கோடி பில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்றாங்க. அதுல பல விதமான ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் 7, 8, 10 கிரகங்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஆனா எல்லா பக்கமும் இவங்க எட்டி பார்க்கும்போது, டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது, நமது பூமி மட்டும்தான் ஒரு உயிரான ஒரு கோளாக காட்சி அளிக்கிறது. சரியா? இது நமது பூமி வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர், 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் மோர் டு சே. ஸோ ஆக்சுவலாக ஜேசன் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்கே இடத்துல நடத்துகிறாங்க. அதனால நீங்கள் தயவு செய்து அங்கே போய் அட்டென்ட் பண்ணுங்க. மெல்வின்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எங்கள் ஐயா ஏற்கனவே சொன்னார், நாங்கள் வந்து 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்ப்போம். நல்ல நாள், கெட்ட நாள், எது என்ன சொல்ல, ஆஸ்பிஷியஸ் டே, சந்திரனும் சனியும் நேர்கோட்டில் இருக்கும்போது அது மிக சிறந்த நாள் என்று நாங்கள் கருதுகின்றோம். பௌர்ணமி அப்ப காரியங்கள் நாம் செய்வதற்கு மிகவும் உகர்ந்ததாக இருக்கிறது. பூர்ணிமா அன்றைக்கு சில காரியங்கள் செய்வது நல்லது. மேல் நோக்கும் நாள்களில் விதைகள் விதைப்பது, கீழ் நோக்கும் நாள்களில் பயிர்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவது, இது போல சில கருத்துக்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அது போக மாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு விவசாயம், இயற்கை விவசாயம் வந்து இந்த பயோடைனமிக். அது ஆக்சுவலி கம்பல்சரி. நீங்கள் இயற்கை விவசாயி மாடு இல்லைன்னா அது ஏற்றுக்கிட மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு ஹெக்டார் 2 ஏக்கருக்கு ஒரு மாடு இருக்கணும். நீங்கள் இன்டென்சிவ் ஃபார்மிங் காய்கறி சாகுபடி பண்ணுறீங்கன்னா 2 ஏக்கருக்கு கண்டிப்பாக ஒரு மாடு இருக்கணும். நீங்கள் பல மரங்கள், நான் மாந்தோப்பு வச்சுருக்கேன், மீதி கொய்யா தோப்பு, மீதி கொட்டை முந்திரி ஏதோ வச்சுருக்கீங்க தோப்புகள் அப்படின்னா 5 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு மாடு இருக்கணும். சரியா? மாற்று சாணத்தால் நாங்கள் பல மருந்துகளை தயார் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து கொம்பு சாண உரம் அப்படின்னு இந்த மாட்டு கொம்பில் பசுமாட்டு சாணத்தை 6 மாதம் பூமிக்குள்ள வச்சு அதை எடுத்து ஒரு சாயில் ஆக்டிவேட்டராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இயற்கை விவசாயம் வந்து பூமி சார்ந்து மட்டும்தான் இருக்கு. நாம் எல்லாரும் பூமியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, பயோடைனமிக் ஃபார்மர்ஸ் நாங்களும் பூமியை பார்த்து தான் அதிக வேலைகள் செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய பார்வை
இந்த பிரபஞ்சத்தையும் நாங்கள் அடிக்கடி பார்ப்பது உண்டு. சரியா? இது வந்து ஒரு துருவ முனைப்பு, எதிர் எதிர் கொள்கைகள் கொண்ட ஒரு நிலை. சரியா? எப்படி ஒரு ஆண் பெண் அப்படின்ற ரெண்டு விதமான ஒரு டூ பொலாரிட்டிஸ் சொல்வது இருக்குதோ, எப்படி இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு இருக்குதோ, இது வந்து ரொம்ப பல நம்ம இந்திய ஃபிலாசபியில் வந்து கபிலர் அப்படின்னு முதல்ல உள்ள ஒரு ஃபிலாசபி, அதுக்கு பேர் சாங்கியா ஃபிலாசபின்னு இருக்கு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரகிருதி அண்ட் புருஷா அப்படின்றார். புருஷான்றது இந்த வானத்தை சார்ந்தது, பிரகிருத்தின்றது நம்ம பூமியை சார்ந்தது. சரியா? இதை ரெண்டும் ஒன்றாக சேர்க்கும் பொழுதுதான் நமக்கு நஞ்சில்லாத ஒரு உணவு மட்டும் அல்ல. எங்களுடைய நோக்கம் வெறும் நஞ்சில்லாத உணவு மட்டும் தயார் பண்ணுவது அப்படின்றதல்ல. இந்த உணவில் உயிர் சக்தி இருக்கணும். நான் ஒரு கையளவு பழைய காலத்து சித்தர்கள்லாம் சாப்பிட்ட மாதிரி ஒரு கை அளவுதான் சோறு சாப்பிட்டாலும் அது எனக்கு தேவைப்படுற எல்லா சக்திகளையும் எனக்கு கொடுக்க வேண்டும். ஆக இந்த பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு 45 நாடுகளில் விவசாயம் பண்ணுறாங்க இந்த முறையில். நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில், உலக லெவலில் எந்த சந்தைக்கு போய் பார்த்தாலும் பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ யூ ஆர் டூயிங் பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நஞ்சில்லாத ஒரு உணவு மட்டுமல்ல, இது வந்து ஆன்மீக உணவு அப்படின்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். சரியா? ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்டுங்க. வேறு எதுவும் கேள்விகள், யாரும் கேள்விகள் கேட்கணுன்னா கேளுங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம். இந்த பயோடைனிக் ஃபார்மிங்கில் பயிற்சி பெற விரும்புகிறோம், அதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற செல்ஃபோன் எண்ணை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். பயோடைனமிக் ஃபார்மிங்க்கு பயிற்சி, அது ஒரு நாள் பயிற்சியாக ஒரு வார பயிற்சியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பயிற்சி வேண்டும், யாரை அணுகுவது என்ற விவரத்தை சொல்லியிருக்கிறோம். சொல்லிட்டுங்களா? ஸோ என்னுடைய பண்ணையில் நான் ஒரு 30 ஆண்டுகளாக பயிற்சிகள், சிறிய கூட்டம், நான் இந்த மாதிரி பெரிய குரூப்புகளுக்கெல்லாம் இல்லை, ஒரு 10 பேர் 20 பேர் வர்ற மாதிரி நான் ஒரு 20-25 ஆண்டுகளாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயோடைனமிக் அசோசியேஷன்லேயும் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. அந்த வெப்சைட்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இங்கே இருக்கிற தம்பி மகேஷ் மெல்வன், நம்மாழ்வார் உடைய வானகம், வருஷத்தில் எவ்வளோ தடவை செய்கிறீங்க? 2 முறையா 1 முறையா? 2 முறை அவங்க தமிழில் ஒரு 5 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நானும் அடுத்த மாதம் நான் இந்த ப்ரிப்பரேஷனில் பற்றி ஒரு பயிற்சி 2 நாள் 3 நாள் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது செலக்டட் குரூப்க்கு மட்டும்தான். உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆர்கனைசர்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். நீர் மேலாண்மை இதை பற்றி ஏன் பேசுகிறோம்னாக்கா, இப்போ காவிரி நீர் உரிமை, பாலாறு நீர் உரிமை, முல்லைப்பெரியார் நீர் உரிமை எல்லாமே ரொம்ப ஒரு உறுதியற்ற நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தண்ணீர் அழைக்கப்படலாம். அப்போ தமிழ்நாடு என்ன செய்ய போகிறது? தமிழ்நாடு இப்பொழுது தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியாவில் 60% நிலங்கள் வானத்தை நோக்கி இருக்கின்றன. மானாவாரி ஒரு சாகுபடி தான். மற்ற மழை பெய்யும் போது ஒரு பயிர் போடுறாங்க. இங்கேருந்து நீங்கள் அரியலூர், பெரம்பலூர் வழியாக சென்னை போனீங்கன்னாக்கா பல மைல் தூரம் வரைக்கும் சோளம் போட்டிருப்பாங்க. காரணம் தண்ணீர் இல்லை. இதை பற்றி நிபுணர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் மலைகள் இல்லை, மலைகள் இருந்தால் நம்ம அணை கட்டிடுவோம், மலைகள் இல்லை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க கிருஷ்ணா நதியை நீரை கொண்டு வரலாம், கோதாவரி நீரை கொண்டு வரலாம், மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு நோக்கி போகின்ற நதிகளை திருப்பி விடலாம்னு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இங்கே நம்மாழ்வார் ஐயாவுடைய ஒரு வரிகள் இங்கே போட்டிருக்காங்க. தண்ணீரை நீ தரையில் தேடாத, வானத்தில் தேடு என்று. ஏன்னாக்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4400 TMC மழை பெய்யுது. ஒரு 717 TMCக்காக கர்நாடகாவோட கிட்டத்தட்ட
படை இருந்தால் நேராக படையே போயிருக்கும் பெங்களூருக்கு. ஒன்றும் வழி இல்லாதனால இது எல்லையிலே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற போது எது இல்லையோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஏன் அந்த காலத்து அரசர்கள் பெரிய பெரிய ஏரிகளை எல்லாம் வெட்டி தண்ணீரை தேக்கலையா? முக்கியமாக இந்த தென் மாவட்டங்களில் கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள் எவ்வளவு இருக்கின்றன. அவர்களுக்கு இருந்த அந்த அறிவு, அவர்களுக்கு இருந்த அந்த பொறியியல் நுணுக்கம் இப்பொழுது இருக்கிறவங்க ஏன் வராமல் போகுது? இதை பற்றி தான் நான் யோசித்தேன். அப்போ ஒரு ரிப்போர்ட் போட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷத்தில் 1750 கன அடி தண்ணீர் தேவை. இதுக்கு குறைஞ்சதுனாக்க தண்ணீர் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள், தண்ணீருக்கு தட்டுப்பாடுன்னு. அப்படி பார்க்க போனாக்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 24 மாவட்டங்களில் இன்னைக்கு வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு 24 மாவட்டங்களுக்கும் எந்த பெரிய நிபுணர் இப்போ இல்லை. மோடி ஓபன் ஒரு இது ஓட்டி டெல்லிக்கு பக்கத்தில் யூபிக்கு வடக்க இருந்து ஒரு திட்டம் போட்டிருக்காரு, நதிகளை இணைக்கிற திட்டம், பல ஆயிரம் கோடி ரூபாய். இப்போ இந்த 24 மாவட்டங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வரணும்னாக்கா அதனுடைய லெவல்ஸ் எப்படி இருக்கு, அதில் எப்படி வெட்டுவீங்க, எங்கேருந்து தண்ணி வரும், இந்த தண்ணியை ஒழுங்காக கொடுப்பாங்களா, அதெல்லாம் இருக்கு. அப்போதான் நம்மளோட சுதந்திர நினைவுக்கு வந்தது தண்ணீர் வேணுமா வானத்தை பாருங்க. எந்த இடத்துல மழை பெய்யாமல் இருக்கு. இப்போ இங்கே பதிலாக சிலரில் நாள் வளமாக இருக்கு, சிலரில் வறண்டு கிடக்கு, சிலர் பொசுங்கி போய் கிடக்கு. ஏன் அங்கே மழை பெய்யலையா? அந்த மழை பெய்யறதுலாம் ஓடிடுது. அது தேக்கி வைக்கிறதுக்கு வழி இல்லை. தேக்கி வைக்கிறது டேம் எல்லாம் வேண்டியதில்லை. ஏன் ஒரு குளம் வெட்டினா தேக்க முடியாதா? தமிழ்நாட்டில் குளங்கள் இல்லாத ஊர் ஏதாவது இருக்குமா? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை கோயில்களில் ஒரு பெரிய பெரிய குளங்களை வெட்டி அதில் தண்ணியை தேக்கிறாங்க. அது மாதிரி செய்யலாமே. அப்போ சொன்னாங்க, நீங்கள் நீர் தேக்குவதற்காக நிலத்தை வெட்டி விட்டால் விவசாயம் என்னாவது? புரியுது எனக்கு. அதற்கு நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம். விவசாயத்தை மாற்று. பாரம்பரிய நெல் வயல் என்னை விட உயரமாக வளரும், எங்க வயலில் விளைச்சிருக்கோம். அது போட்டிருந்த இடத்துல இந்த முக்காமலம் நெல்லுன்னு சொல்றாங்க. வெளிநாடு அது வீரியமானது, அதானது, இதானதுன்னு சொல்லி அதை போட்டு அதை நட்டுட்டு அது உடனே மழையில் அது மூழ்கி போயிடும், கதிர்கள் முளைச்சு போயிடும், உட்கார்ந்து அழுவாங்க, நிவாரணம் கேட்பாங்க. இந்த இதெல்லாம் நடக்கவே நடக்காது. விவசாயம் 10 ஏக்கர், இந்த 10 ஏக்கர்ல 1 ஏக்கர் குளம் வெட்டு, 10 அடி குளம், அது அந்த வருஷத்துல பெய்கிற மழை எல்லாத்தையும் தேக்க முடியும். மழை காலத்தில் அந்த தண்ணீர் இந்த குளத்தை விட்டு மேலே ஏறி வரும், அந்த அளவுக்கு மழை பெய்யுது. அப்ப மாத்திரம் நெல்லை போடு. மற்ற நாளில் மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்களை பயிரிடுவோம். அந்த குளத்தில் மீன் வளர்ப்போம், ஆடு மாடுகளை வளர்ப்போம், குளத்தை சுற்றி மரங்களை நடுவோம். ஆடு மாடுகள்னா யார் அந்த ஆடு? இப்போ சாணத்தை யார் எடுக்கிறது? எங்க வீட்டு பொம்பளைங்களாம் ரொம்ப நாகரிகமானவங்க. என் ஆம்பளைக்கு அவனும் தான் நாகரிகமா இருக்கான். இது யார் எடுக்கிறது அப்படின்னாக்கா, ஏன் உங்களுடைய பாதாள சாக்கடைகளை யார் ஜெர்மனியில இருந்து அமெரிக்காவில் இருந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க? அதுலயும் இந்தியன் தானே உள்ள போந்து செத்து விட போயிடுறாங்களே. இந்த சாணத்தை எடுக்கிறது ஒரு தொழிலாக மாறினால், இந்த சாணத்தை எடுக்கிறதுக்கு அப்படி அந்த சங்கடங்களுக்கு இப்போ இந்த பந்தியில் இலை போடுறாங்களே, இலை போட முன்ன மாதிரி எச்சிலையை தூக்கிட்டு போவாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ அல்லது பேப்பர்லாம் சேர்த்து சுருத்தி போட்டுறாங்க. அது ஒரு டெக்னிக்கல் சின்ன ஒரு தொழில்நுட்பம் செஞ்சா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்துடலாம். இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க, உங்களுக்கு இந்த வயல்கள், நெல் சாகுபடி வயல் இருக்கு, மானாவாரி தரிசு இருக்கு, நெல் இல்லாத பயிர்கள் இருக்கு. இதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 TMC தண்ணியை தேக்கலாம். மேட்டூர் அணையில எவ்வளவு பெரிய தண்ணி இருக்கு, கர்நாடகாவில் எவ்வளவு தண்ணி வருது, துச்சம். இதை செய்யணும்னு கேட்டாக்க, எனக்கு மோடி ஐயா மேல எனக்கு ரொம்ப பிரியம். அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஒரு இலக்கிய கோட் கொடுத்தாரு. ஔவையார் சொன்னது, நீர் உயர நெல் உயரம்,
இதாக இருக்கு. ஒரு பொருள் என்னன்னு கேட்டாக்கா, தண்ணியை தேக்கணும்னு சொன்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை தேக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பயிர் உயரும். அந்த எந்த அளவுக்கு பயிர் உயருதோ அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும். எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அரசன் உயர்வான்னு சொல்லியிருக்கு. எந்த காலத்திலேயும் சொல்லப்பட்டது. இங்கே தஞ்சை நஞ்சை பகுதியில் வந்து நீங்கள் எங்கே போய் பாருங்க, எல்லா வயல்லையும் வரப்பு இருக்கு. அந்த வரப்புகளை வந்து ஒரு 3 அடி 4 அடி உயர்த்தி கட்டிட்டாக்க அது வந்து தேங்கக்கூடிய நெல் சாப்பிடி வயலில் மாத்திரம் தேங்கிறது 207 டிஎம்சி. மானாவாரி பகுதி இருக்கு, ஒரே பிளைனாக பார்க்கலாம். இப்போ அங்கேருந்து இப்போ தஞ்சாவூர்லேருந்து இங்கே வர்றதுனா சரி, இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதுனா சரி, நீங்கள் பார்க்குறதெல்லாம் இப்போ இந்த பொருளை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எங்கேயாவது ஒரு வேப்ப மரம், எங்கே ஒரு வேலிக்கிற மரம் இருக்குது. ஏன் இந்த கொடுமை? இந்த கொடுமைக்கு பதிலாக அந்த பகுதியில் மழை பெய்யுதா இல்லையா? ராமநாதபுரத்தில் மழை பெய்யுதா இல்லையா? பெய்யுது. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கலாம். அந்த மழையை குளங்கள் வெட்டி சேகரிச்சாக்க போதும். இது எப்படி செய்யறது அப்படின்னாக்க 10 ஏக்கர்னாக்க 10 ஏக்கரை சுற்றி கரை போடணும். மண்ணுக்கு எங்கே போடுறது? இந்த குளம் வெட்டுறல, இந்த குளம் வெட்டுற மண்ணை போடு, கரை முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு 1000 கோடிகள்லாம் தேவையில்லை. கங்கையிலேருந்து தண்ணி வர வேண்டியதில்லை, வானத்திலிருந்து தண்ணி வரும். இந்த வானத்திலிருந்து வர இந்த தண்ணீரை அப்படியே ஒரு பாத்திரம் மாதிரி ஏந்துறதுக்கு இந்த குளங்கள் இருக்கும். அடுத்ததாக நிலத்தடி நீர் ரொம்ப சுலபம். ஐயா மந்திரிமார்களும் சரி, பொறியாளர்களும் சரி, ஃப்ரீயாக விட்டுறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டியூபெல்ஸ். இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டாக்க கிட்டத்தட்ட 480 டிஎம்சி தண்ணி உறிஞ்சிட்டு இருக்கிற கீழே இருந்து. இது மிக மிக ஆபத்தான ஒரு செயல். இது தொடர்ந்தாக்க இந்த பகுதியே காஞ்சி போயிடும், பாலைவனமாகும். இது நிறுத்தணும். இது நிறுத்தணும்னாக்கா இந்த மழை நீரை சேமிக்கணும். மழை நீரை எப்படியா சேமிக்கிறது? ஏன்னா டேம் இருக்கா, ஏன்னா எப்படி எப்படி போகும்? எப்படி போகணும்? ரொம்ப சுலபம். நாங்கள் பார்த்து கீழே வந்து எந்த ஒரு இடத்துல வந்து போர்வெல் போட்டிருக்காங்க 400 அடி. அந்த 400 அடிக்கு நீ ஒரு பைப்பை இறக்கு. பைப்பை இறக்கிட்டு இந்த மழை தண்ணி எவ்வளவு நாள் விட்டு உள்ள போகும்? என்னுடைய தோட்டத்தில் வந்து ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் வந்து அதாவது மணல் வழியாக அதாவது போயிட்டே இருக்கு. எவ்வளோ தண்ணி வந்தாலும் உள்ள போயிட்டு தண்ணி தேங்குறது இல்லை. ஏன்னாக்க அது நேரடியாக அது வந்து அந்த மணல் தண்ணீரை கடத்துகின்ற பகுதி வரைக்கும் போகணும். ஏன் இது வந்து ஒரு பொறியாளர்களாக கண்டுபிடிக்க முடியாதா? எந்த இடத்துல தண்ணீரை விட்டாக்க போகும் போகாதுன்னு தெரியாதா? ஜெயலலிதா பீரியட்ல வந்து இவ்வளவு பெரிய பைப்பை வந்து ஒரு மாடிக்கு கீழே போட்டாங்க. என்ன ஆச்சு அதனுடைய விளைவு? அதனுடைய விளைவு ஏகப்பட்ட பணம் நாசமாச்சு. இப்போ நான் சொல்லுற யாருனாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்லை என்ன நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஐயா போர் வேல் 200 அடியில் இருக்கா, 200 அடி வரைக்கும் பைப்பை இறக்கு. பைப்பை இறக்கிட்டு இந்த தண்ணியை விடு. பம்பு வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை, தண்ணி அது இழுத்துக்குது. என்னுடைய தோட்டத்தில் ஃபில்டர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருந்தது. அந்த பாயிண்ட் பெரிய சத்தத்தோட ஒரு இரவுல 1 ஏக்கரில் 4-5 அடி தண்ணீரை வந்து இழுத்துருச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது எவ்வளவு இருக்கும்? இது மாதிரி ஒரு பைப்பில் எவ்வளவு அப்படி தண்ணியை சேமிக்க முடியும்? இந்த நாடு தமிழ்நாடு வறட்சி ஊழிமாங்க 90 டிஎம்சி 10 நாட்களில் சேமிக்க முடியுமா? முடியும். ஏன்னா மழை டெய்லி 365 நாளும் பெஞ்சிட்டு இருக்குது. இல்லை, அந்த கிழக்கு பருவகாற்று வந்து தொடர்ந்து மழை பெய்யும், அங்கேருந்து தண்ணி வரும், ஒரு பெரிய வெள்ளங்கும், உடனே டாயின் போடுவானுங்க. இந்த நேரத்தில் வந்து அவ்வளோ தண்ணி உள்ள உறிஞ்சணும்னாக்க 3245 பைப், 20 சென்டிமீட்டர் பைப். இது ஒன்றும் பெரிய காசே கிடையாது. இதை வந்து இறக்கி அதுக்கு வந்து போகிறது ஒரு ஃபில்டர் மாதிரி அவசியம். ஃபில்டர்னா என்ன? பெரிய கல், சின்ன கல், அதோட பொடி கல், அது வரிசையாக வச்சுட்டாக்க அது ஃபில்டர் பண்ணிக்கும். இதை அமைச்சு கொடுத்துட்டாக்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ எவ்வளோ அலையிறோம்? 177 டிஎம்சிக்கு அடிச்சுக்கிறோம் கர்நாடகோட. இது தேவையில்லாத சகோதர சண்டை. இதை விட இந்த ஆழ்துளை கிணறுகள் அவ்வளோ தான். அடுத்தது கதவணைகள். கதவணைகளில் வந்து கொள்ளிடத்தில் 7 கட்டலாம், 42 டிஎம்சி. காவிரியில் வந்து 16 கட்டலாம், 40 டிஎம்சி. இப்படியே கட்டிட்டு போயிட்டு அடுத்தது வந்து கரையோர ஏகப்பட்ட கண்மாய்கள் இருக்கு, ஏரிகள் இருக்கு. ஏரிகள் இருக்கு, கண்மாய்கள் இருக்கு. அந்த பருவமழை முடிஞ்சவொன்னு ஐயா சொல்லுவார், ஏரிகள் யாரும் நிரம்பல. எப்படியா நிரம்பும்?
எப்படி நிரம்பும்? தண்ணி அதுக்கு போகிறதுக்கு வழி இருக்கா? இப்போ தஞ்சாவூர்லேருந்து கல்லணை கால்வாய் போகுது, புதுக்கோட்டை ஏகப்பட்ட ஏரிகள் இருக்கு. இந்த அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணி குறைஞ்சி 6 அடி பர் செகண்ட் குறைஞ்சி போகுது. எப்படி தண்ணி போகும்? அதனால இந்த தண்ணி போகிற வழியை மாத்திரம் பண்ணி கொடுக்கணும். தேவைப்பட்ட பைப்லைன் போடு. எப்போ அதிகமாக மழை பெய்யுதோ அப்போதான் வந்து சேமிப்பு. நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, ஆறு ஏரிக்கு கண்மா இதுகளாக இருந்தாலும் சரி, எப்போ மழை பெய்யுதோ அப்போதான் சேகரிக்க முடியும். மழை முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா பஸ்லையும் மழை நீர், உயிர் நீர், மழை நீர் சேமிப்பீர், இதெல்லாம் வந்து வெட்டித்தனமான வேலை. ஆனால் நான் சொல்றது வந்து மிக எளிமை, ஆனால் பிராக்டிக்கலானது, செய்ய முடியும். இது என்னென்ன விளைவு வரும்னு வச்சுங்க. இப்போ இருக்கிற நிலங்களில் வந்து தண்ணியை வந்து தேக்கிட்டோம்னாக்க வெள்ளம் வராது. ஏன்னா அங்கங்க லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டரில் இருக்கிற பெய்யக்கூடிய மழை அங்கேயே தேக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அது ஆதரவு போகாது. அப்போ வந்து நீங்கள் வந்து நிவாரணம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, போயே போகிறது. அடுத்தது வந்து இந்த 10 ஏக்கரில் ஒரு குட்டைன்னு இருக்கு பாருங்க, அது வந்து இந்த பொருளாதாரத்தை தலைகீழாக புரட்டி போடும். தமிழ்நாட்டில் வந்து 56% மானாவாரி நிலம். இந்த 56 மானாவாரி நிலத்தை வந்து உற்பத்தியை வந்து 3 பயிருக்கு உண்டாக்கலாம். நெல் அல்லது 2 மில்லட்ஸ், மொத்தம் வந்து 3 பயிரை வந்து பயிரிடலாம். அதுக்கு போதுமான தண்ணீருக்கு கணக்கு பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி நாங்கள் கால்நடைகள், இப்போ கால்நடைகள்லாம் இங்கே ராஜீவ்காந்தி சின்ன வந்திருக்காரு, அவரை கேளுங்க. அவங்க இந்த மாடுகளை பராமரிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்களுக்கு மாடுகளுக்கு அங்கேயே தீவனம் இருக்கு, அங்கேயே தண்ணி இருக்கு, அங்கேயே வளர்க்க முடியும்னாக்கே வளர்க்கணும். மாடு வளர்த்து அவனை என்ன போச்சுன்னு கேட்டாங்க. 1928 ஒரு ராயல் கமிஷன் ஒன்று போட்டாங்க, வெள்ளக்காரன் போட்டான், ராயல் கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃப் இந்தியா. அவன் சொல்றான், இந்த நாட்டில் வந்து 35 கோடி கால்நடைகள் இருக்கு. இந்த 35 கோடி கால்நடைகளில் கொஞ்சத்தை, அதனுடைய கழிவை கொஞ்சத்தை வந்து எருவா பயன்படுத்துறாங்க, தப்பு. இது அப்படியே கொண்டு போய் வயலில் போடணுங்கிறான். இப்போ இருக்கிறது நம்மகிட்ட 1 கோடி கூட கிடையாது. இந்த 1 கோடியை பெருக்கி வளம் கொண்டு வரணும்னாக்க மண்ணின் ஆரோக்கியம் பற்றி, மண்ணின் உயிர் பற்றி எல்லாம் பேசுகிறோம். அதுக்கு வந்து சாப்பாடு இருக்கு. இப்போ நாம வந்து வெறும் ரசாயன பொருளையா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, அல்லது மண்ணையோ கல்லையோ சாப்பிட முடியாது. நமக்கு வந்து ஃபுட்டு தேவை. அதே மாதிரி இந்த மண்ணுக்கும் ரசாயன பொருளும் அது சாப்பிட முடியாது. அதுக்கு தேவை வந்து ஆர்கானிக் கழிவுகள், கால்நடை கழிவுகள், இலைதழை கழிவுகள், இது கொடுத்தா போதும். அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள் கடுமையாக வேலை செய்யும். எவ்வளவு நுண்ணுயிர்கள் இருக்கோ அது எப்படி வேலை செய்கிறதோ அதான் அந்த மண்ணின் வளம். நுண்ணுயிர்கள் இல்லைன்னாக்கா அந்த மண்ணே இல்லை, அது வளமே இல்லை. இதை செய்யணும்னாக்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 24 மாவட்டங்களில் ஆடு மாடு வளர்க்குறது ஒரு பெரிய விஷயமானுச்சுனாக்க எவ்வளவு பொருளாதாரம் மாறும். மீட் மாத்திரம் இல்லை, பால், தயிர், இது சாணம், அதுலேருந்து வரக்கூடிய உரம், பொருளாதாரமே மாறி போயிடும். இந்த மண்ணினுடைய வளம் அப்போதான் வளரும். இந்த மண்ணில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அது வெறும் ரசாயனமாக போட்டு அது காரி துப்பிட்டு போகுது, கழிக்குது. அது தண்ணி நிலத்தடி நீராக போகுது. பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிக்கிற தண்ணி வந்து நாசமாக போயிட்டு இருக்குன்னு. அப்போ இது எல்லாம் போகணும்னு சொன்னால் குடிநீர் போகுது, மண் நாசமாகுது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெள்ளணும்னாக்க இந்த மழை நீரை சேகரிக்கணும். மழை நீர் சேமிப்போம் அப்படின்னு ஊராக எழுதி பிரயோஜனம் இல்லை. இயற்கையாக ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எனக்கு கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். 10 ஏக்கரில் என்ன செய்ய முடியும்னு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்கு. 10 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், அந்த இடத்துல ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கலாம். எனவே இப்போ இது மாதிரி வேலை என்ன, இது என்ன விளைவுன்னு கேட்டாக்க, இப்போ கடல் நீர் உள் புகுந்துட்டு இருக்கிறாங்க, அதை நிறுத்த முடியும். கடல் நீர் உள் புகுறது போயிட்டு அது வந்து பெரிய பெரிய ஆபத்து. அது அந்த சால்ட் உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நிலம் நாசமாக போயிடும். அப்புறம் சில வேலைகள்லாம் திரும்பிய நெல் சாகுபடி 150 டிஎம்சி சேமிக்கலாம். கோடை உழவு 93 டிஎம்சி சேமிக்கலாம். அந்த ஃபால்கன் மார்க் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இண்டிகேட்டர் அவர் தான் சொன்னார்.
416 கனமீட்டர் தான் கிடைக்கும் 2050. 2050 ஒவ்வொரு இந்தியனுக்கும் 416 கன அடி தான் தண்ணி கிடைக்கும். அப்போ பெரிய ஸ்ட்ரெஸ் வரும். இருக்கிற மக்களுக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுக்க முடியும்னு போட்டிருக்கேன். எனவே 25 வருஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள நாம் விழிக்காவிட்டால் நமது மக்களை பட்டினி போட்டுக் கொள்ள நேரிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.